தீர்த்தகிரி முருகர் கோயில் என் வாழ்க்கையில முதல் முறையா இவ்வளவு பெரிய முருகரை பார்த்தது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். நீங்க தீர்த்தகிரி கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமையும். நீங்க முதல் முறையா தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு போறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்க கூகுள் மேப்ல தீர்த்தகிரி முருகர் கோயில்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிடும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க தமிழன் 7617. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபேமிலியோட தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாவே உங்களுக்கு தீர்த்தகிரி முருகர் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமையும். கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் உங்களுக்கு அடிக்கடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோ பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களாங்க. நீங்க ஹைவேஸ்ல போகும்போதே நிறைய மவுண்டெயின்ஸ் எல்லாமே ரொம்ப டச்ல தான் நீங்க போவீங்க. அதனால உங்களுக்கு பாக்குற வியூ சூப்பராகவே இருக்குங்க. நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒன் டே ஃபுல்லா சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு போலாங்க. ஏன்னா கண்டிப்பா ஒருத்தன் தான் சொல்லுவேன். இது பாருங்க, நம்ம பேசிட்டே முருகர் கோயில் கிட்டவே வந்துட்டோம். அது பாத்தீங்களா முருகர் எவ்வளவு அழகா இருக்காரு. இப்ப அந்த முருகரை பார்க்கத்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஹைவேஸ்ல இருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு முருகர் சூப்பராகவே வியூ ஆவாரு. கோவில் கிட்டவே வந்துட்டோங்க. லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும். இங்க ஆர்ச்சுக்குள்ள அப்படியே போக வேண்டியதாங்க. கோயில் இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சதுனால உங்களுக்கு ஃபுல்லாவே தெரு ஃபுல்லாவே இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் அதிகமாகவே நீங்க பார்க்கலாம். ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 3 to 4 days தான் ஆகுது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் நான் வந்தேன்னா இந்த முருகரை நான் எல்லா வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நீங்க என்ன தடை வந்தாலும் அந்த முருகரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தாங்க நாங்க வந்தோமே. அதே மாதிரி இந்த கோவில்ல நீங்க ஓன் வெஹிக்கல்ஸ் இருந்தா நீங்க மவுண்டைன் மேலேயே பார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க நடந்துதான் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வழியாகவும் நீங்க போய்க்கலாங்க. அதே மாதிரி நீங்க ஓன் வெஹிக்கல்ல வந்திருந்தீங்கன்னா நீங்க உங்க வண்டியை பார்த்து ஒரு கண்ட்ரோலோட ஓட்டுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மேடான மலையா உங்களுக்கு தெரியும். அதனால பொறுமையா ஓட்டிக்கங்க. இந்த கோயில் கிட்ட வந்தாச்சு. கோயிலோட அட்மாஸ்பியர்லாம் பார்க்க சூப்பராகவே இருக்குங்க. இது பெரிய முருகர், இந்த ஆர்ச்சுக்குள்ள போனா பெரிய முருகர். அது வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்ச இடம் மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய முருகரை பார்த்துட்டு அப்புறமா அங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போலாம். உள்ள போறோம். இது பாருங்க, கூட்டம் வந்து எங்களுக்கு நார்மலா தாங்க இருந்தது. ரொம்ப அதிகமாலாம் இல்லை. நாங்க நிம்மதியா நின்று நிதானமா சாமியை பார்த்துட்டு வந்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வைப் இருந்தது. உள்ள போலாம் வாங்க. நீங்க இங்க தீர்த்தகிரி முருகர் கோயிலுக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஏர்லி மார்னிங், அதாவது 6 to 7 நீங்க இங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் நீங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாமே எடுப்பீங்க. அதனால அந்த கிளாரிட்டிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதோ பாத்தீங்களா எவ்வளவு பெரிய முருகருங்க. அவ்வளவு அம்சமா இந்த முருகர் சிலையை செஞ்சிருக்காங்க. ஒரு இதுவே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குங்க. அதனால ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு இந்த முருகர் கோயிலுக்கு. இனிமே நான் அப்பப்போ இந்த முருகர் கோயிலுக்கு போவேன். இங்க பாத்தீங்களா நான் அப்படியே ஸ்லோ மோஷனை காட்டுறேன். பாத்தீங்களா நம்ம முருகரே நம்ம கிட்ட நின்று நம்ம குறைய கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. கண்டிப்பா நீங்க இந்த முருகர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேரு நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா நமக்கு முருகர். பாருங்க எவ்வளோ ஹைட்டு. நிறைய பேர் ஃபேமிலிஸோட எல்லாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா முருகரோட அழகு எப்படி இருக்கு, யாருன்னா ஃபோட்டோ எடுக்காம போவாங்களா? அடுத்தது இந்த கோயிலோட மூலஸ்தானம், அந்த இடத்துக்கு தாங்க நாங்கள் போகிறோம். அது வந்து இந்த கோயில் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம வந்தோம்ல ஸ்டெப்ஸ் ஏறி வந்த வழியே வந்துடும். இப்போ பாருங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரசாதம் இல்லை விபூதி அதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். இது பாருங்க, நீங்க போன உடனே அப்படியே ரைட் சைட்ல நீங்க அந்த வண்டியெல்லாம் பார்க் பண்ணுவீங்களா, இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாவே போனாலே போதும், மூலஸ்தானம் வந்துடுங்க. மூலஸ்தானம் கிட்ட வந்துட்டோம். இது பாருங்க இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சூப்பராகவே பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பாருங்க அதே மாதிரி வந்து பக்தர்கள் எல்லாமே வெயில்ல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பந்தல் மாதிரி அமைப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே இருந்தது. அதனால எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாவே இருந்ததுங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமைஞ்சா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மூலஸ்தானத்தை சுத்தி நிறைய சிலைகள், சாமி சிலைங்கள்லாம் நிறையவே இருக்குங்க. எல்லாம் அதே மாதிரி வந்து கூட்டமும் எங்களுக்கு நார்மலாவே தான் இருந்தது. மூலஸ்தானத்திலேயே எங்களுக்கு ரொம்ப நார்மலாவே இருந்தது. போய் ஒரு 5 minutesல நாங்க சாமியே பார்த்துட்டோம். நீங்களும் ஒரு 1 day ஃபுல்லா ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தரும். அதே மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மவுண்டெயின்ஸ் அதெல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். முடிச்சுட்டு
இந்த வீடியோஸ் பார்த்து யார் யாரெல்லாம் முருகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த முருகர் கோயில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.